வணக்கம் நண்பர்களே, உணவூட்டும் தோட்டத்திற்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம நடவு செஞ்சுருக்க இந்த பாத்தியில் என்னென்ன செடிகள் நம்ம நடவு செஞ்சுருக்கோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த தக்காளி செடிகள் தான் மெயினாக இந்த பாத்தியில் ஒரு 4 அடி இடைவெளி, 5 அடி இடைவெளியில், 3 அடி இடைவெளியில் நம்ம இந்த தக்காளி செடிகளை நடவு செஞ்சுருந்தோம். அதே போல் இந்த முல்லைகள் அந்த தக்காளி செடிகள் இடையில் நம்ம முள்ளைங்க நடவு செஞ்சிருந்தோம். பாதி முள்ளைங்கள் நம்ம அறுவடை செஞ்சாச்சு. மிச்சம் இருக்கிறது சின்னதாக இருக்கிறதால அது வளர்ச்சி சரியாக இல்லாததால் அதை அப்படியே நம்ம விட்டுருக்கோம். அதே போல் இந்த தக்காளி செடிகள் இப்போ நல்லா வளர்ந்துருக்குங்க. ஸோ அதுக்காக நம்ம குச்சிகளும் நல்லா ஊன்றி வச்சுருக்கோம் அந்த தக்காளி செடிகளுக்கான சப்போர்ட்டு. அதே போல் மக்காசோள விதைகளும் அங்கங்கே நடவு செஞ்சுருக்கோம். இது கேரட்டு, அந்த தக்காளி செடிகள் இடையே கேரட்டும் நம்ம நடவு செஞ்சுருக்கோம். ஒரு பக்கம் முள்ளங்கியும் ஒரு பக்கம் கேரட்டும் நம்ம இடையே நடவு செஞ்சுருக்கோம். இப்போ இந்த பாத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தக்காளி செடிகளும் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கேரட்டும் நல்லா வளர்ந்து வந்திருக்குங்க. இன்னும் கூடிய விரைவில் நம்ம அறுவடை செய்வோம். இப்போ இந்த பாத்தி முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சரியான இடைவெளி, அந்த இடைவெளிக்கு ஒரு தக்காளி செடிக்கும் இன்னொரு தக்காளி செடிக்கும் இடையில் பார்த்திங்கன்னா இந்த கேரட்டும் முள்ளங்கியும் நடவு செஞ்சுருந்தோம். இப்போ ஓரளவுக்கு முள்ளங்கி அறுவடை பண்ணியாச்சு. இப்போ கேரட் ஓரளவுக்கு வளர்ந்துட்டுருக்குங்க. அதே போல் இந்த ஒரு பாத்தியில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இடைவெளிகள் இருக்குது. அந்த இடைவெளிகளில் என்னென்ன செடிகள் நடவு செய்யலான்னு இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பலப்பயிர் சாகுபடி திட்டத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு பாத்தியில் சரியான முறையில் நம்ம நடவு செஞ்சுருந்தோம். அதே போல் மிச்சம் இருக்கிற பாத்திகளில் அங்கங்கே செடிகள் நட்டு வச்சுருக்கோம். பட்டு நிறைய இடைவெளி இருக்கிறதால அதில் என்னென்ன செடிகள் நடவு செய்யணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய விரைவில் எல்லா பாத்திகள்லையும் நம்ம இந்த பலப்பயிர் சாகுபடிக்கான எல்லா விதைகளும் விதைச்சிட்டு இது கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.